10-15 வருஷம் தூக்கி சென்ற திமுகவை ஒரு இக்கட்டான நிலைமையில இன்றைக்கு வந்து யாருமே களத்தை எதிர்பார்க்கல. எல்லாமே வந்து ஒண்ணு அதிமுக வரும், திமுக வரும். அனைத்து ஊடகங்களும் பாதிக்கும் மேற்பட்ட ஊடகங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் வரும் என்றும், பாதிக்கும் மேற்பட்ட ஊடகங்கள் திமுக ஆட்சிக்கு வரும் என்று தான் வந்து ஊடகங்களும் பொதுமக்களும் கணிச்சாங்க. இன்றைக்கு எதிர்பாராத ஒரு ஒரு புயல் வீசினது மாதிரி இந்த தாவேகா என்ற ஒரு கட்சி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் போல வந்து மக்கள்கிட்ட ஒரு வேற மாதிரி ஒரு இன்ஸ்டா புகழ் மாதிரி வந்து சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல்களை பரப்பி ஒரு ஒரு போலியான வெற்றியை பெற்றாங்க. இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இந்த திமுக கூட்டணி 15 வருஷமா தூக்கி பிடிச்ச காங்கிரஸ் இன்றைக்கு அதிகாரத்தை ருசி பார்க்கறதுக்காக அதிகார பசி 1967 வந்து அடித்து துவைத்து விரைத்தப்பட்ட காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இந்த 2026 வரைக்கும் நுழையவே முடியல. மந்திரி சபையில அதிகார பசி கோரப்பசியில் இருந்த காங்கிரஸ் இன்றைக்கு ருசி பார்க்கறதுக்காக இந்த மாதிரி தாவேக்காட்ட போய் தஞ்சம் புகுந்து இன்றைக்கு பிழைப்புவாத காங்கிரஸா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அவருடைய வாழ்த்துதல் என்பது இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய முகமாக இப்ப அதிமுகவை பொறுத்தவரை நாங்க திமுகவை நாங்க எதிர்கட்சியா தான் பார்ப்போம். அதே நேரத்தில் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. கொள்கை ரீதியா பேரர் அண்ணாவினுடைய பெயரை தாங்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக. அண்ணா துவங்கிய கட்சியை நடத்துகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். 2 பேருக்கும் நாங்களும் சமூக நீதி பேசுவோம், அவங்களும் சமூக நீதி பேசுவாங்க. நாங்களும் சமநீதியை பேசுவோம், அவங்க நாங்களும் மனிதநேயத்தை பேசுவோம், அவங்களும். இப்படி கிட்டத்தட்ட 32 காலம் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. அதே மாதிரி திமுகவும் 20-25 ஆண்டுக்கு மேலே ஆட்சியில் இருந்திருக்கு 1967 இருந்து. இப்படி 2 பேரும் ஒரு 50, 55, 60 ஆண்டு காலம் வந்து திராவிட அரசியல் வந்து தமிழ்நாட்டில் கோலச்சிருக்கு. எத்தனையோ விஷயங்கள்ல இன்றைக்கு வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுங்கிறது ஒரு 50 வருஷ வளர்ச்சி நம்ம முன்னோக்கி போயிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கங்கள் இங்கே அரசியல் செய்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு 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 நேற்று வந்து சுண்டகா கட்சி மாதிரி வந்து இந்த மாதிரி தற்கொலை இன்னும் அடிக்கடி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வைக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் சட்டசபையில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அவங்கள தற்கொலை தான் சொல்ல முடியும். இப்படி ஒரு சுண்டக்கா கட்சியோட வந்து காங்கிரஸ் சேர்ந்து கோர அதிகார பசியை ருசி பார்க்கறதுக்கு போய் அமைச்சரவைகளை பங்கெடுத்து இப்படி ஒரு ஒரு முதுகுல குத்துற மாதிரி திமுக ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது. இந்த நிலைமையிலும் துரோகத்தை வந்து தாங்கிட்டு அவர் வந்து வாழ்த்து சொல்றாருன்னா உண்மையிலேயே அவரை நாங்கள் வந்து வரவேற்கிறோம். அவர்கிட்ட வந்து அரசியலுக்கான அனைத்து பண்பு இருக்கு. அவர் வந்து என்னதான் இருந்தாலும் மறைந்த மரியாதைக்குரிய கருணாநிதியுடைய மகன் என்பதை நிரூபித்திருக்கிறார். இவ்வளவு பெரிய துரோகத்தை தாங்கி காங்கிரஸ் என்ற ஒரு மிகப்பெரிய துரோக கட்சியினுடைய செயல்களை எல்லாம் தாங்கி இன்றைக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தாருன்னா அவருடைய அரசியல் பண்பாடு நாகரிகம் அப்படிதான் நாங்கள் பார்க்கிறோம்.